உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் ஹஜ் பெருநாள் எனவும் ஈகை திருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது. இறை தூதர்களில் முக்கியமானவராக கருதப்படும் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை பலியிட துணிந்தார். உடனே அவரை தடுத்து சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அதனை அறுத்து பலியிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் வழங்க சொன்னார் என்பது இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கையாகும். எனவே இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை உலகிற்கு உணர்த்தும் விதமாக இந்த பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அனைத்து மத நம்பிக்கை கொண்டவர்களும் புனித பயணம் மேற்கொள்வதை போல இஸ்லாமியர்கள் புனித பயணமாக மக்கா மற்றும் மதீனாவிற்கு செல்வது வழக்கம். இது இஸ்லாத்தில் உள்ள முக்கிய இறை வழிபாடாகவும் மற்றும் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் 3 இடங்கள் புனித இடங்களாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரம் என அழைக்கப்படும் மக்கா மற்றும் மஸ்ஜிதுல் நபவி என அழைக்கப்படும் மதீனா, அதே போல பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என அழைக்கப்படும் பள்ளிவாசல் ஆகிய இந்த 3 புனித இடங்களில் எந்த இடத்திற்கு சென்றாலும் மற்ற வணக்க தலங்களை விட நன்மைகள் அதிகம் என்பது இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கையாகும். பக்ரீத் பண்டிகையின் போது மிக முக்கியமான வழிபாடாக பார்க்கப்படுவது ஹஜ் எனும் புனித யாத்திரையாகும். ஓரளவு பொருளாதார வசதியும் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான உடல் வலிமையும் இருந்தால் ஹஜ் செய்வது முஸ்லிம்களின் கடமையாகும். புனித யாத்திரை மேற்கொள்ளுவோர் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பொழுது மக்காவின் எல்லை பகுதியில் ஹிக்ராம் எனும் வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு மக்காவில் நுழைய வேண்டும். ஹஜ் யாத்திரை செல்லும் பயணிகள் மக்காவில் இறை வழிபாட்டினை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் வாழ்ந்து மறைந்த புனித மதீனா நகருக்கு பயணம் மேற்கொண்டு அங்கே இறை வழிபாடுகளை நடத்துவார்கள். புனித பயணத்தில் 2 விதமான பயணங்கள் உண்டு. ஒன்று ஹஜ் யாத்திரை, மற்றொன்று உம்ரா எனப்படும் பயணமாகும். இஸ்லாமிய மாதமான துல்ஹஜ் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் பயணத்திற்கு ஹஜ் எனவும், பிற மாதங்களில் மக்காவுக்கு செல்லும் பயணம் உம்ரா எனவும் அழைக்கப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையின் போது வசதி படைத்தோர் குர்பானி கொடுப்பது கடமையாகும். அதன்படி ஆட்டை அறுத்து அதனை 3 பங்குகளாக பிரித்து உறவினர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தலா 1 பங்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள 1 பங்கு இறைச்சியை சமைத்து உண்டு மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடுவர்.